பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, கடந்த வகுப்பிலே தௌஹீதுக்கு முரணான இணை வைத்தலில் அஷ்ஷிர்குல் அக்பர் இணை வைத்தலை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அஷ்ஷிர்குல் அஸ்கர் சிறிய இணை வைப்பை பற்றி பார்ப்போம். சிறிய இணை வைப்பு என்பது அல் குர்ஆனிலும் அசுன்னாவிலும் எவைகளெல்லாம் ஷிர்க் என கூறப்பட்டுள்ளதோ அவைகள்தான் சிறிய இணை வைப்பாகும். இந்த சிறிய இணை வைப்பு என்பது இஸ்லாத்தை விட்டு அந்த ஷிர்க் செய்யக்கூடியவனை வெளியேற்ற மாட்டாது என்பதை இஸ்லாம் நமக்கு கூறியிருக்கின்றது. இந்த சிறிய இணை வைப்பிலே உள்வாங்கப்படக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் அர்ரியா, அதாவது முகஸ்துதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு மிகவும் பயப்படுவதெல்லாம் சிறிய இணை வைப்பைத்தான் என்று கூறினார்கள். அப்போது சஹாபாக்கள் சிறிய இணை வைப்பு என்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அர்ரியா, முகஸ்துதி என்று கூறினார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செயல்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கப்படுகின்ற அந்த நாளிலே யாரெல்லாம் உலகத்திலே மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செயல்களை அமைத்து கொண்டார்களோ அவர்களுக்கு சொல்லப்படும், இத்ஹபு இலல்லதீன குந்தும் துராஊன ஃபித் துன்யா, உலகத்திலே யாருக்கு காட்டப்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணினீர்களோ அவர்களிடம் செல்லுங்கள், அவர்களிடத்திலே கூலி இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொல்லப்படும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த முகஸ்துதி என்பது வெளிரங்கமாக வணக்கத்தை அழகுபடுத்துவது அல்லது வெளிப்படுத்துவது அல்லது அதனை பற்றி மக்கள் பேச வேண்டும், உலக லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக செய்வது, இதுதான் முகஸ்துதியாக இருக்கிறது. அதே போன்று இந்த சிறிய இணை வைப்பிலே நுழையக்கூடிய ஒன்றுதான் ஒரு விடயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றை காரணமாக ஆக்காமல் இருக்க இது தீங்கு செய்யும் அல்லது நன்மை செய்யும், தீங்கிலிருந்து தடுக்கும் என்று ஒரு விடயத்தை செய்வது, இது சிறிய இணை வைப்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது ஓதி பார்த்தல், தாயத்து கட்டுதல், தவலா, இவைகளெல்லாம் ஷிர்க் என்று கூறினார்கள். இங்கே ஓதி பார்த்தல் என்பது ஹதீஸிலே வரக்கூடிய அந்த ஓதி பார்த்தல் என்பதற்கான விளக்கம் பொருள் விளங்காத வார்த்தைகளை கொண்டு ஓதுவது அல்லது இணை வைத்தல் கலந்த வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்ப்பது, இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ஷிர்க்காக இருக்கிறது. அதே போன்று தமாயம், அந்த தாயத்து கட்டுதல் என்பது அது ஒரு மனிதனிடத்திலோ மனிதனுடைய உடலிலோ அல்லது கால்நடைகளிலோ அல்லது அவனுக்கு சொந்தமான ஒரு வாகனத்திலோ கண்ணூறு படக்கூடாது என்பதற்காக தொங்க விடுவது, இது ஷிர்க்காக இருக்கும். தவலா என்பது ஒரு இணை அதாவது சூனியத்தில் ஒரு வகையாக இருக்கிறது. அதாவது இதனை செய்தால் கணவன் மனைவியை விரும்பக்கூடியதாகவும் மனைவி கணவனை விரும்பக்கூடிய ஒரு அன்பை ஏற்படுத்தும் என்ற போர்வையிலே செய்வது, இதுவும் இணை வைத்தலாக கருதப்படும். அடுத்ததாக வார்த்தைகளிலே இணை வைப்பது, உதாரணமாக அல்லாஹ் அல்லாதவைகளை கொண்டு சத்தியம் செய்வது அல்லது அல்லாஹ் நாடினால் அல்லாஹும் நீயும் நாடினால் என்று இரண்டையும் இணைத்து கூறுவது, அல்லாஹும் நீயும் இல்லை என்றால் என்று ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹவையும் ஒரு அடியானை இணைத்து கூறுவது, இது இணை வைத்தலாக வார்த்தைகளிலே இணை வைத்தலாக கருதப்படும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ் அல்லாதவைகளை கொண்டு சத்தியம் செய்கிறார்களோ ஃபகத் கஃபர அவு அஷ்ரக், அவன் இறை நிராகரிப்பாளனாக கருதப்படுவான் அல்லது இணை வைத்து விட்டான் என்று கூறினார்கள். அதே போன்று வார்த்தைகளிலே இணை வைத்தலாக கொள்ளக்கூடியது தான் அல்லாஹும் ஒரு அடியானும் நாடினால் என்று கூறுவது, அவ்வாறு கூறக்கூடாது. இரண்டையும் இணைத்து கூறுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். வலாக்கின் கூலு மாஷா அல்லாஹு சும்ம ஷா ஃபுலான், அல்லாஹு நாடினால் அதற்கு பின்னால் ஒரு அடியான் நாடினான் என்று சும்மா அதற்கு பின்னால் என்று சேர்த்து கூறுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த சிறிய இணை வைத்தல் என்பது ஒட்டுமொத்தமாக தவிர்க்கப்பட வேண்டும். எனவே இந்த முகஸ்துதி உலகத்திலே புகழை பெற வேண்டும், பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய இந்த செயல்கள் மனிதர்களுக்கு காட்டப்பட வேண்டும் என்பதற்காக அழகாக நேர்த்தியாக செய்ய முற்படுவதெல்லாம்
தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே ஷிர்குல் அஸ்கர், இந்த சிறிய இணை வைத்தலை விட்டும் தவிர்ந்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.